சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பண்ற சப்போர்ட்டை வந்து எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை புலிகள் தலைவருக்கு பிரபாகரனுக்கும் அந்த டைம்ல இருந்து ராஜீவ்காந்திக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு இது இல்ல, அதாவது ஒரு பேச்சுவார்த்தையிலயோ இதுலயோ இது இல்ல. அது எதனாலன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இவங்க வந்து நீங்க வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிருங்க, எங்கிட்ட ஒப்படைச்சு சமரசம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து விடுதலை புலிகள் வந்து ஒத்து போகல. ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷமா நடக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது பல வருஷங்களா பேச்சுவார்த்தை நடக்கும். எப்பதுல இருந்து 1948ல இருந்து 1990, அதாவது ஒரு 40-50 வருஷமா நடந்து இருக்கிற பேச்சுவார்த்தை வந்து நிக்காதப்போ அப்போ வந்து எப்படி ஆயுதத்தை ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் வந்து ஒப்படைக்கல. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ இப்படி ஒப்படைக்கல, ஆயுதத்தை ஒப்படைக்காதனால இவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. இந்தியன் ஆர்மிக்கும் இவங்களுக்கும் டைரக்டாவே கிளாஸ். ஸோ இந்தியன் ஆர்மி மக்கள் வந்து மறுபடியும் தமிழர்கள் உள்ளே அடிச்சு நிறைய பேரை கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விடுதலை புலிகளுக்கு வந்து டைரக்டா எந்த சப்போர்ட் கொடுக்கல. விடுதலை புலிகள் என்ன பண்றாங்க, இதுக்கு எல்லாம் காரணம் வந்து ராஜீவ்காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பிஎம்மா இருந்தவரை ராஜீவ்காந்தி வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்து கதை வந்து தலைகீழ மாறிடுச்சு. அதாவது போராளியா இருந்தவரை, ஒரு போராளி, ஒரு போர்க்களத்துல ஒரு இது பண்ணவரை என்ன பண்ணிட்டாங்க, தீவிரவாதிங்கிற மாதிரியான பேரை குத்திட்டாங்க. அது எந்த அளவுக்குன்னா இவங்க வந்து சின்ன குழந்தைய வந்து டெரரிஸ்ட்க்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சூசைட் பாம்பிங், அதாவது உடம்புல தன்னையே கொண்டு மத்தவங்களை இது பண்றணும் அப்படிங்கிற மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது வந்து வார் எத்திக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை வந்து தீவிரவாதின்னு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. லிஸ்ட் குத்துனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இப்போ மற்ற கண்ட்ரில இருந்து ஆயுதம் சப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த சப்போர்ட் எதுவுமே வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ் ஈழ புலிகளுக்கு வந்து கிடைக்காத போறதுனால என்னாச்சுன்னா இவங்களால பழைய மாதிரி அவங்ககிட்ட சண்டை போட முடியல. அதே மாதிரி இந்தியாவையும் இப்ப பகச்சாச்சு. இந்தியாவும் என்ன பண்ணுது, பேக்ல இருந்து இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ப்ரெஷரையும் சரி, ராஜீவ்காந்தியை கொண்டதுக்கு பழி வாங்கணும்னு சரி, அப்போ இருந்த ஆளுங்கட்சிகள் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிகளும் யார் யார் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நீங்களே அதை சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, விடுதலை புலிகளுக்கு வந்து ஆர்ம் கிடைக்கல, அதாவது துப்பாக்கி கிடைக்கல, அதுக்காக தோட்டா கிடைக்கல. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஆர்மில இருந்து ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சு, இவங்ககிட்ட ஏர்ஃபோர்ஸ் இல்ல, ஒளிஞ்சிருக்கிற இடத்துல பாம்பு போட்டாங்க. இந்த மாதிரியே இதாகி பிரபாகரன் வந்து முல்லை அல்வாய் அப்படிங்கிற அது ஒரு வேதனையான விஷயம். அதை பத்தி பேசினாலே வார்த்தை வராதுன்னு வைங்களேன். அந்த டைம் வந்து கொண்டுட்டாங்க, ஐயாவை வந்து கொண்டுட்டாங்க. நீங்க அவரை கொன்னதெல்லாம் பரவாயில்லடா, கொன்னுட்டு அந்த சின்ன பையனை, அவரோட பையனை விட்டு வைக்காம நீங்க கொன்னீங்க பாத்தீங்களா, அதுல என்ன வார் டாக்டிக்ஸ் இருக்குது? அவர் வந்து இப்படி சூசைட் பாம்பிங் பண்ணாரு, சின்ன குழந்தைங்களை வச்சு இது பண்ணாரு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நீங்க ஓகே. அவர் என்னதான் பண்ணட்டுமே, ஒரு சின்ன பையனை பிஸ்கெட் கொடுத்து சாப்பிட வச்சு அவனை கொல்ற அளவுக்கு வந்து அது மட்டும் நியாயமாயிருமா? அது வந்து என்னைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. தமிழ் மக்கள் யாரும் உங்களை மன்னிக்க போறது கிடையாது. இன்னைக்கும் தமிழ் ஈழ புலிகள் வந்து ஒவ்வொரு தமிழர் மனசுலயும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். அதை நினைச்சுக்கிடுங்க. இந்த தற்கூரி கட்சிகள்ல இருந்து கேப்டன் பிரபாகரனை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு அரசியல் இதுவும் கிடையாது, எந்த ஒரு பொதுவான அறிவும் கிடையாது. அதனால நீங்க எல்லாம் எங்க தலைவனை பத்தி பேசவே வேண்டாம். நாங்க வந்து எங்க தலைவனை வந்து தலைவனா தான் பாக்குறோம். இப்போ காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க நீங்க வேணா தீவிரவாதியா பாத்துக்கிடுங்க. ஆஸ் இந்தியனா தப்பு தான், பிஎம் கொண்டு தப்பு தான். ஒருத்தன் தமிழ் இனத்துக்காக போராடுறான்னா அவன் போராடுற எதுக்காக போராடுறான், ஏன் போராடுறான், அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால. ஒரு கேப்டன் பிரபாகரன் இருக்கிற ஒத்த ஆளை ஒரு இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து எந்த கண்ட்ரியாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இவனுக்கு கொண்டானுங்க. அதுதான் உண்மை.